நியூஸ் தமிழ் கழுகு. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல 3 சீட்டை வச்சு அண்ணா யூனிவர்சிட்டி துணைவேந்தருக்கு நெருக்கடியை கொடுத்திருக்காரா அமைச்சர் பொன்முடி. துணைவேந்தர் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகியிருக்காராம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஃபவுண்டர் கோட்டா அப்படிங்கிற பேரில் அன்அஃபிஷியலாக சீட்டை பிரிச்சுக்கிறதுல குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அண்ணா பல்கலைக்கழக முக்கிய வளாக கல்லூரிகளில் துணைவேந்தருக்கு எல்லா வருஷமும் 11 இன்ஜினியரிங் சீட்டு ஒதுக்குறது வழக்கமாக இருந்திருக்கு. இந்த வருஷம் 11 சீட்டில் 2 சீட்டை அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குற 2 பேராசிரியர்களோட வாரிசுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 9 சீட்டுகளை முதலமைச்சர் தரப்புக்கும் 3 சீட்டை உயர்கல்வித்துறை அமைச்சர் தரப்புக்கும் கொடுக்க முடிவு செஞ்சாராம் துணைவேந்தர். ஆனா அமைச்சர் பொன்முடி தரப்பு முதல்ல இந்த முறை எங்களுக்கு சீட்டு வேணாம்னு சொன்ன நிலையில 9 சீட்டும் முதலமைச்சர் அலுவலகம் கை காட்டிய நபர்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கடைசி நாள்ல அமைச்சர் தரப்பு எங்களுக்கு வர வேண்டிய 3 சீட்டு வேணும்னு கேட்க நீங்க வேணாம்னு சொன்னதுனால முதலமைச்சர் அலுவலகத்துக்கே கொடுத்துட்டோம்னு சொல்ல பொன்முடி தரப்பு துணைவேந்தருக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறாங்க. துணைவேந்தரோ இதை உயர்கல்வித்துறை செயலாளர் பிரதீப் யாதவ் கிட்ட கொண்டு போய் என் பதவி முடிஞ்சிருச்சு, இந்த பஞ்சாயத்தை நீங்களே முடிச்சு வச்சிடுங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாராம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.